ரொம்ப பயமா இருக்கடா எனக்கு. ஏடா பையா நீ என்ன பண்ற? நேரா இவளை கூப்பிட்டு போய் ஃபாதர் ஆண்டனிட்ட விட்டு டெலிவரி ஆகுற வரைக்கும் இவளை அங்கேயே வச்சு பாத்துக்க சொல்லு. ஓடுற பஸ்ல இது முட்டுது உதைக்குதுன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்னத்துக்கு பயப்படுறேன்? நாம இந்த கட்சி மயக்க மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு டெரரிஸ்ட் டெவலப் பண்ணிடல. ஏதாச்சும் ரகல பண்ணா மூக்குல வச்சு அமைக்கிறேன். ஐயோ வேணாப்பா, திருப்பி மூக்கிலே போட்டு அமைக்கிறோம். அச்சா பழைய சீக்கிரம் கிளம்படா. ராஜ் ஐயோ பூஜா வந்துட்டாடா. பூஜா சாமி உள்ள கூப்பிட்டு போடா. பூஜா ஐ அம் கமிங். வா உட்கார் உட்கார் பேசாம உட்கார். இவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கல, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல என்னது கட்டச்செடி எல்லாம் போட்டு அந்த கதை சரோஜா மாதிரி சூப்பரா இருக்க. நம்ம கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆச்சு தெரியுமா? என்ன கல்யாண பத்திரிக்கை? அப்பா எங்க இருந்துங்கோ? கொஞ்ச நேரம் பேசாம இரு, உனக்கு பதில் சொல்லி எனக்கு மாளல. முதல்ல உங்களுக்கு காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். முக்கியமானவங்களுக்கு எல்லாம் நம்மளே நேரா பேசிடுவோம். உள்ள யாரு இருக்கா? உள்ள யாரு இல்லையா? இல்ல ஏதோ முருகா சத்தம் கேக்குது. எனக்கு கேக்கலையே. இல்ல உனக்கு உனக்கு இல்ல எனக்கு கேக்கல. அவனுக்கு ஒண்ணு கேக்கல. அங்க யாரு? ஏய் என்ன உனக்கு கல்யாணம் நடக்குறது ஒரு மாதிரி வெக்கத்துல வேர்க்குது. இல்ல வேர்வை தொட்டு ஏற்கனவே நல்லா இருக்குமா? நான் வேணா இவ்வளவு பூ போல தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல வச்சு. சான்ஸ் கிடைச்சா நண்பன் மோட்டாட்டு. ஏய் பாத்துடாட்டே சாமி சாமி அண்ணி வாங்க நீ. சும்மா வணக்கம் பாத்தீங்க சார். காயத்ரி கூப்பிடு, அவகிட்ட இந்த பழத்தை தூக்கிட்டு இருக்கேன் சார். நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ ஏன் சாப்பிடுவா? அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். சரியான கொஞ்சம் இருக்கானே. வேற எவ்வளவு வந்துட்டு போறேன். காயத்ரி கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப நேரம் தூங்க கூடாதுமா. என்ன உங்களோட பெரிய ரோலா போச்சு. ஒரு கர்ப்பிணி தாய் என்னால எழுப்ப முடியாது. நீங்க நாளை கொடுத்துங்க. நாளைக்கு என்னால வந்து பார்க்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயமா கோடீஸ்வரர் பெருமாள் சாமியை பார்க்க போறேன். பெருமாள் சாமியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாண மண்டபத்தை அலங்கரிக்கணும்னு பேஜர்ல எனக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை தெரியும். மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை கன்ஃபியூஸ்ல மண்ட ரெண்டா பொளந்து. மாப்பிள்ளை ஐயோ ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்லையே. சீசன் டைம் ஆச்சேப்பா. ஓடல தூக்கி போட்டு ரேச்சு போட்டு ஓடு. மாமா என்ன மாப்ள பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? பேய் இல்ல பேய் தான். பேய் இல்ல. எப்படி இருக்கு இன்விடேஷன்? மறுபடியுமா? ஆமா மாப்ள, உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம்னா இன்விடேஷன் அடிக்க வேணாமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உள்ள உள்ள எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரி யார் யார் கொடுக்கணும் சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்னது எனக்கு முன்னாடி பத்திரிகைல எங்க இருக்கு? பூஜா வந்தாளா? இல்ல மாமா, பிரஸ்ல இருந்து வந்துச்சு. அவன் எதுக்கு வந்தா? அவன் வந்தா மாமா. என்ன மாமா இது நாய் மாதிரி மோப்பம் அடிக்கிறீங்க? பூஜா வாசம் அடிக்குது. பூஜா வாசமா? அவ இந்த சென்ட் தானே போடுவா. இப்ப நான் அரே சென்ட் தான் யூஸ் பண்றேன். அதான் இந்த பத்திரிகை எல்லாம் பிரமாதமா இருக்கு. நீ எதுக்கு தாங்க கையில ஐயோ நீங்க ரொம்ப கிளாமரா இருக்கீங்களா? திருஷ்டி. மாப்ள இன்னும் உள்ள யாரோ கதவு தட்ட சத்தம் கேக்குதா? உள்ள யாரும் கேக்குதா? ஐயோ எனக்கு உடனே கேட்கல முதல்ல. கோபாலே உன் பொண்டாடி செத்து போயிட்டான்னு சொன்னேன். செத்து போன பொண்டாடி சேர்ல குதிச்சு வராயா? உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? தெரியுதாவா? ஏய் வாட்டு சட்டை ஏத்த மாதிரி உட்காந்துருக்கா. காயத்ரியோட ஆவி உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? ஆவியா? ஐயோ முதலாளி பாத்து முதலாளி. எப்பா எப்பா முதலாளி குனியாதீங்க, குனிஞ்சா ஆவி கும்மிடும். ஏத்துக்கங்க மறைஞ்சுக்கங்க. வேலு ஆவி எடுங்க, நீ காப்பாத்துப்பா. சம்பளம் இன்கிரிமெண்ட் கேட்டேனே அதை கொடுக்குறியா? ஆவி வேண்டியா? வேலு உங்க கண்ணுக்கு தெரியுதாடா? இப்ப நான் என்ன சொல்லணும்? அதாவது ஆவி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா தானே நீ தெரியுதுன்னு சொல்ல முடியும். தெரியாதப்ப நீ எப்படிடா தெரியுதுன்னு சொல்ல முடியும்? ஐயோ விசு ரேஞ்சுக்கு போயிட்டியப்பா. தெரியல இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியல முதலாளி. மாமா மாமா இங்க வாங்க மாமா. போங்க மாமா. மாமா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு தினம் காயத்ரி ஆவியா வந்து நம்ம மிரட்டுது மாமா. மீறி பண்ணிட்டா? மீறி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கு மாமா. இங்க பாரு ஆவி ஏதோ பேச துடிக்குது. கட் அவுட் விட பேசி. வேணாம் மாமா வேணாம். ஐயோ எனக்கு ஆவி லாங்குவேஜ் தெரியும்பா. ஆவியோட நான் பேசுவேன். ஆவியோட பேச அமுதா தெரியுமா? தெரியும். ஐயோ ஆவி அமுதாவும் சார் ரொம்ப க்ளோஸ். நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். ஓய் அவுட் விட வேணாம் மாமா வேணாம். ஐயோ இருங்க. ஏன் புருஷனை கட்டி போட்டுட்ட? ஆவியா இருந்து அறிவா பேசுறது அடி விடு. பேச வச்சு போங்க முதலாளி போங்க. ஓடிடுங்க. ஆவி ஆவி பயப்படாத, டென்ஷன் ஆகாத. இப்போ நீ வந்து செத்து போயிட்ட. தம்பி இப்போ ஒண்டி கிடையாதான் இருக்காரு. அதனால மிஸ்டர் கோபாலுக்கும் என் பொண்ணு பூஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அடுத்து வரோம். கோஸ்ட் கோஸ்ட் நீ உன் புருஷனை விட்டு ஓடி போயிரு. கோஸ்ட் என் புருஷனை விட்டுட்டு போவா சொல்ற?
மாப்பிள்ள உடனே போய் ஒரு சக்தியான பூசாரி பிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, வீட்டுல மேல திருஷ்டி புஷ்டிங்க கட்டிருந்தங்க. அது உங்க மூஞ்சி அது மாதிரி இருந்தனாலங்க அது அந்த உங்க தலை மேல விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என் மூஞ்சி பூசிருக்க மாதிரியா? இவர் வந்துங்க காயத்ரியோட அப்பாங்க. இப்ப காயத்ரி இப்ப லோடா இருக்கனால கர்ப்பமா இருக்கனால அதனால ஊருக்கு கூப்பிட்டு போறதுக்கா வந்திருக்காங்க. காயத்ரிக்கு அப்பா இருக்கிறாரா? பின்ன காயத்ரின்னு டெஸ்ட் பேபியா? யாரு இது? இவரு சிங்காரவேலன். லூசுங்களா? அதுவா? உங்களை பத்தி மாப்பிள்ள நிறைய சொல்லிருக்காரு. உங்களை பார்த்தா வேலுவோட அப்பா மாதிரி இருக்க. நோ, காயத்ரியோட ஒரே அப்பானா என்னோட ஒரே பொண்ணு காயத்ரி. காயத்ரி இப்ப இன்னைக்கு நீ ஊருக்கு போறதுனால அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இருக்கு. இது பாருமா, நீ பிரசவத்துக்கு போய் குழந்தை பெத்துக்கிட்டால புருஷ மேல பிரியமா இருமா. அத நீங்க சொல்ல வேண்டாங்க, நான் சொன்னாலே கேட்பேன். ஓ, அந்த அளவுக்கு டெவலப்மெண்டா? ஆமா. வேண்ட பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்கணும். காயத்ரி இங்க வாங்கம்மா. இங்க வா. இது பாரு, இந்த அண்ணனோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அரையறையுமா. மனுஷனா இவன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறான். இதுவரை அரிச்சு தொலைக்குது. அரிச்சதுல சாவி மறந்துட்டு எடுத்துட்டு போயிருவான். நீ முதல்ல இந்த டோப்பா தூக்கி வச்சு அவளை கூப்பிட்டு கிளம்புடா. இது என்னால சமாளிக்க முடியாது, நீயும் வாடா. ஐயா, நான் வர மாட்டேன். இந்த இவ பூஜா மயக்க மட்டும் வந்துருக்கா. அவ கண்ண திறந்தா என்ன ஆகுது? நீ போட போ. வா வா. ஜெரண்டி நாம எங்க போறோம்? குழந்தை பிறக்க போகுதுல, அதான் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். அப்படியே புருஷன் வரல சொல்லுடா வேலு. அடாபடாலாம் பேசக்கூடாது. நான் உன்னோட அப்பா, மரியாதையா பேசணும். முடியாது, போ. நான் புருஷாட்ட போகணும். ஐயோ காயத்ரி, புருஷனை தவிர எதை வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஆனா நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். இருப்பியா? இரு, வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஏங்க நிக்கிறீங்க? நான் புருஷன் கிட்ட போகணும். புருஷன் கிட்டயா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். புருஷன் இருக்கிற இடம் தெரியுமா? ஓ தெரியுமே, வாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க. அப்ப ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், வாங்க. வேலு டாடா. காயத்ரி, காயத்ரி, இங்கதானே நிக்க சொன்ன, எங்க போயிட்டா? ஐயோ, ஐஸ்கிரீம் உருகுது. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி இங்கதான் நிக்கிறான். இறங்க முதல்ல. இங்க வந்தாங்க. ஐஸ்கிரீம் மேல முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறான் பாரு, அவன்தான். மாறு வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறானா? Follow me. சிங்காரவேலன். என்ன தம்பி, வால்டர் திருவாசத்து கூட்டத்துக்கு எதப்போ விசேஷம்? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்? ஐஸ்கிரீம் வாங்க எதுக்குங்க தைரியம்? துட்டு கொடுத்தா ஐஸ்கிரீம் தராங்க. இப்ப நான் உத கொடுத்த எல்லா உண்மையும் வெளிவரும். மரியாதை விக்க குடுறா. விக்க குடுத்துரு, இல்ல பிச்சை எடுத்துருவேன். உங்களுக்கு விக்கு தானே வேணும்? இந்த ஐஸ்கிரீம் பிடி. தின்னுட்டியா? இந்த விக் எடுத்துக்க. பட்ட பகல்ல விக்க வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ண கடத்த பாத்தியே. இந்த வால்டர் திருவாசகம் மட்டும் வரலன்னா அந்த பொண்ணோட கதி என்னடா இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. எங்கடா அந்த காயத்ரி? தெரியாது. டேய், நடரா ஸ்டேஷன். திருவாசகம் என்ன பண்றீங்க? டேய், என்ன திருவாசகன் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு யாரா நீ? சார், சொட்ட தலையா இருப்பீங்க, இப்படி கெட்டப்பா வந்து நிக்க அடையாளம் தெரியாம போயிடுச்சு சார். சார், இவன் ஒரு பெரிய கிரிமினல் சார். இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆர்டர் கொடுங்க சார். 2 இட்லி பொங்கல் வடகரி சொல்லுங்க. ஒரு செட் தயிர் வடை. ஐயோ, என்னென்ன சரவண பவன் சர்வர் நினைச்சிட்டீங்களா? இவன் கிரிமினல் சார். இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க சார். நீயே டீல் பண்ணிக்க. டேய், நடரா ஸ்டேஷன். எதுக்காக? இது தாண்டா போலீஸ்னு காட்ட வேணாம், அதுக்கு தான். ஒரே ராஜ்கோபால என்ன மன்னிச்சு பிரதாரா, நீ தெரியாம ஒரு போய் சொல்லி போட்ட. அன்னைக்கு அது கேப் மாதிரி வெடிச்சது வெறும் காபி தான். இதுதான் மாஸ்டர் பிரிண்ட். எது ஒரிஜினல் பிரிண்ட்? இத புடுங்கிறதுக்குன்னு இந்த புடிங்கிங்க பாருங்க, ஆஃப்டர் சோட் துரத்திட்டு வராங்க. இத வச்சு உங்க பூஜை கல்யாணத்தை நிறுத்தி போட்டுங்க. புடிங்க. இது எப்படி அங்க போச்சு? இதுக்கு அவனுக்கிட்டே கொடுத்துருப்பேன் நானு. எல்லாரும் எங்கப்பா?
சிங்கராசா அப்படி எல்லாம் பார்த்தா தெரியாது டெக்ல போட்டு தான் பார்க்கணும். ராஜகோபால் இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மதம் கொண்ட யானை அந்த சினம் கொண்ட சிங்கத்தை கூண்டலியை சந்திக்க போகுது. ராஜகோபால் தைரியமா கையை விட்டு கேசட் வெளியிடு, நாங்க வெளியே நின்று கை தட்டுறோம். இது மதம் கொண்டான. ஏன் உங்களுக்கு எல்லாம் மதம் பிடிக்காதாக்கு? மதம் யாருக்குமே பிடிக்க மாட்டப்ப, தேவையில்லாம குண்டு வைப்பாங்க. கேசட் உன்னோட தானே, நீயே போய் கை விட்டு எடுக்க வேண்டியதானே. இந்த பாரு கேசட் கிடைச்சா கல்யாணம் உனக்கு தான். எக்கடா கட்டுவாங்கடா டேய். என்ன விடுடா. ஐயா ஐயா விடுடா. கேசட் கிடைச்சா ஆட்ட கட்டடி. ஏய் நீ தான் எடுத்துக்கணும். எடே விடாத. குடி. டேய் இவனோட மாட்டா. இவனோட மாட்டா. ஐயோ ஐயோ வந்து. ஐயோ ஏய், சிங்க கைய புடுங்கி சாப்பிடுறது என்றா சிரிக்கிற? இந்த சிங்கம் மேல எந்த சிங்கம் என்ற கை கடிக்க முடியாது. ஏன்? அட ஆக்சிடென்ட்ல ஏற்கனவே கை போயிடுச்சு. இது வரைக்கும் இருந்தது கட்ட கைடா. கட்ட கையா? இந்த சிங்கம் அடிமை பெண் படத்தில் நடித்தது அன்பளிப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வணக்கம். என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? நான் தான்ப்பா வேங்கையா. அடிமை பெண் படத்தில் நான் நீ நடிச்சமே, அப்ப ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு உனக்கு கறி வாங்கி போட்டேன். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? சரி, இப்ப ஞாபகம் தான் பார்க்கலாம். அது நாடோடி மன்னன்பா. சிங்கம் கன்ஃபியூஸ் ஆகி கடிச்சிட போகுது. சரி, அடிமை வழங்க உழைக்கிறதுக்காக நான் எவ்வளவெல்லாம் போராடிக்கிறேன். நீதிக்காக போராடி இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடத்த புடிச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் தான். அந்த கேசட்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அது தயவு செய்து இந்த பக்கம் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உனக்கு காலம் பூரா நஞ்சு உறவனா இருப்போம். பழசதான் நினைச்சு பாப்பா. புடி புடி புடி. காயத்ரி என்ற மாசத்து காசு நெருப்புல போட்டுறாதா? போனமா ஐயோ ஐயோ, போட்டாத காயத்ரி, போட்டாதமா. இத போடுறேன். கேசட் பிடிச்சு டேப்பை வெளில எடுக்கறாளே. ஐயா பிரிச்சுறாத காயத்ரி, அதுல பட்டமெல்லாம் தெரியாது. ஐயோ, போட்டாதமா. உனக்கு ஏதோ லூச பத்தி தெரியுமா? என்ன? போடாத. என்ன போடுவா? போடு. நான் போட மாட்டா. போடுன்னு சொல்லி பார். அப்படி நான் போட்டுறேன். தோ போட்டுச்சே. ஐயோ போட்டுட்டாளே.